காய்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெட்டீரியல் காஸ்டிங்லேயே செலெக்ஷன் ஆஃப் சப்ளையர் வச்சு எப்படி சம் போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சிடலாம். ஆஃப்டர் இன்வைட்டிங் டெண்டர்ஸ் 2 quotations ஆர் ரிசீவ்ட் as ஃபாலோஸ். சப்ளையர் ஏ அண்ட் சப்ளையர் பி. சப்ளையர் ஏ வந்துட்டு பர் யூனிட் வந்து 2.2 ருபீஸ்க்கு வந்து நமக்கு கொடுக்குறாரு. அண்ட் சப்ளையர் பி வந்துட்டு 2.10 ருபீஸ்க்கு நமக்கு வந்து யூனிட்ஸ் கொடுக்குறாரு. ப்ளஸ் ஆனால் சப்ளையர் பி கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் சார்ஜஸ் வந்துட்டு 2000 வருது. ஓகேவா, irrespective ஆஃப் யூனிட்ஸ் ஆர்டர் ஃபிக்ஸட் சார்ஜஸ் வந்து 2000 வருது. ஸோ நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா calculate the order quantity for which the purchase price per unit will be the same. அண்ட் ஆப்ஷன் 2ல வந்து பார்த்தீங்கன்னா purchase officer wants to place an order for 15,000 units. which supplier should be selected. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் போட போகிறோம். ஓகே, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் பார்த்தீங்கன்னா சப்ளையர் ஏ வந்துட்டு ஒரு யூனிட் வந்து 2.2 ருபீஸ்க்கு கொடுக்குறாரு. சப்ளையர் பி வந்துட்டு ஒரு யூனிட் வந்து 2.10க்கு தான் கொடுக்குறாரு. ஆனால் அவர்கிட்ட ஃபிக்ஸட் சார்ஜஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் வந்து மென்ஷன் பண்ணோம். சப்ளையர் ஏக்கு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ் பர் யூனிட் இஸ் ஹையர் பட் நோ ஃபிக்ஸட் காஸ்ட். கரெக்ட். ஸோ இப்போ சப்ளையர் ஏ கிட்ட பர்ச்சேஸ் ப்ரைஸ் பர் யூனிட் வந்து பியை விட அதிகமாக இருக்குது, 2.2க்கு கொடுக்குறாரு. பட் ஆனால் அவர்கிட்ட எந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டுமே கிடையாது, ஃபிக்ஸட் காஸ்ட் எதுவுமே சார்ஜ் பண்ணல அவர். பட் ஆனால் சப்ளையர் பி பார்த்தீங்கன்னா காஸ்ட் பர் பர்ச்சேஸ் காஸ்ட் பர் யூனிட் லோவர் பட் there is fixed cost. ஓகே, ஸோ ஃபிக்ஸட் சார்ஜஸ் அவர்கிட்ட இருக்குது சப்ளையர் பி கிட்ட. பட் ஆனால் அவர்கிட்ட வந்து ப்ரைஸ் பர் யூனிட் பார்த்தீங்கன்னா லோவராக இருக்குது, 2.1 தான். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு வந்து கம்பெனிக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், சப்ளையர் ஏ கிட்ட ஆர்டர் பண்ணுறதா இல்லை சப்ளையர் பி கிட்ட ஆர்டர் பண்ணுறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஏ கிட்ட பண்ணலாமா இல்லை பி கிட்ட பண்ணலாமான்னு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது தான் இந்த சம்மே. ஓகேவா, ஸோ இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா calculate the order quantity for which the purchase price per unit will be the same. ஸோ நீங்கள் எந்த குவான்டிட்டியில் ஆர்டர் பண்ணிங்கன்னா சப்ளையர் ஏவாக இருந்தாலும் சரி சப்ளையர் பியாக இருந்தாலும் சரி ரெண்டு பேர்கிட்டையுமே ஒரே அமௌண்ட்டு தான் வரும். டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்கிட்டையுமே ஒரே அமௌண்ட் தான் வரும். அது எந்த குவான்டிட்டி அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா என்னென்னா the purchase price per unit will be same. ஓகேவா, ஸோ அந்த குவான்டிட்டியில் ஆர்டர் பண்ணும்போது ஏவோடைய பர்ச்சேஸ் ப்ரைஸ் பர் யூனிட்டும் சேமாக தான் இருக்கும், பியோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் யூனிட்டும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ ஆர்டர் குவான்டிட்டி ஃபார் விச் த பர்ச்சேஸ் ப்ரைஸ் வில் பி சேம். ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா amount of fixed charges divided by differences in purchase price per unit. Okay, so amount of fixed charges divided by difference in purchase price per unit. இதை பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு குவான்டிட்டி வரும். இந்த குவான்டிட்டியில் நம்ம ஆர்டர் பண்ணோன்னா ஏ கிட்ட வாங்கினாலும் சரி பி கிட்ட வாங்கினாலும் சரி ஒரே அமௌண்ட் தான் வரும். ஓகேவா, ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2000 டிவைடட் பை பியோட ஃபிக்ஸட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2000 சார்ஜ் பண்ணுறாங்களே அப்பர் ஆர்டருக்கு. ஸோ அதை நம்ம போட்டணும் 2000 டிவைடட் பை டிஃபரன்சஸ் இன் பர்ச்சேஸ் ப்ரைஸ் பர் யூனிட். ஸோ ஏக்கும் பிக்கும் சப்ளையர் ஏக்கும் பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பர்ச்சேஸ் ப்ரைஸில் 2.20 மைனஸ் 2.10. கரெக்டாக 0.10 வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டு பேர்கிட்டையும். ஸோ இதை வந்து நம்ம அந்த டிஃபரன்ஸை வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 2000ஓட அந்த 0.10 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 20,000 யூனிட்ஸ் வரும். ஓகேவா, ஸோ 20,000 யூனிட்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது ஏ கிட்ட வாங்கினாலும் சரி பி கிட்ட வாங்கினாலும் சரி சேம் காஸ்ட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ வேணால் செக் பண்ணி பார்த்துடலாமா. சப்ளையர் ஏ ஓகேவா 20,000 யூனிட்ஸ் into
காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளோ சப்ளையர் ஏ கிட்ட 2.2 ருபீஸா 2.2 ருபீஸ் பர் யூனிட் எவ்வளோ வரும் 20,000 into 2.2 44,000 வருதா ஸோ 44,000 வந்துட்டு ஏ கிட்ட ஆர்டர் பண்ணால் வருது இப்போ பிக்கு செக் பண்ணலாமா சப்ளையர் பி சேம் 20,000 யூனிட்ஸ் into rupees 2.10 பி வந்துட்டு ஒரு யூனிட் வந்து 2.10க்கு கொடுக்குறாங்க பர் யூனிட் ப்ளஸ் அவங்க கிட்ட வந்து எவ்வளோ இருக்குது 2,000 சார்ஜஸ் இருக்குது கரெக்டாக ஸோ அந்த 2,000 சார்ஜஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஆன்சர் வரும் 20,000 into 2.10 ப்ளஸ் 2,000 பண்ணோன்னா நமக்கு சேம் 44,000 தான் வரும் ஓகே ஸோ இந்த 20,000 யூனிட்ஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு ஏ கிட்ட வாங்கினாலும் சரி பி கிட்ட வாங்கினாலும் சரி 44,000 தான் வரும் ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்னது calculate the ஆர்டர் குவான்டிட்டி ஸோ நம்ம குவான்டிட்டி வந்து எவ்வளோ 20,000 ஆர்டர் பண்ணும்போது சேமாக இருக்கும் காஸ்ட் பர் யூனிட் வந்து சேமாக இருக்கும் ஏலையும் வந்துட்டு 2.2 வரும் பிக்கும் வந்துட்டு 2.2 வரும் பர் யூனிட் காஸ்ட்டு டோட்டல் வந்து சேமாக தான் இருக்கும் 44 ஓகேவா ஸோ இதோட நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு இப்போ செகண்ட் ஆப்ஷன் purchase officer wants to place an order for 15,000 units which supplier should be selected ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கம்பெனியோட பர்ச்சேஸ் ஆஃபீஸர் வந்து 15,000 யூனிட்ஸ் வந்து ஆர்டர் பண்ண போகிறாராம் ஸோ எந்த சப்ளையர் வந்துட்டு செலக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது ஸோ நம்மக்கிட்ட கேட்குறாரு ஓகே ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சப்ளையர் இங்கே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 20,000 யூனிட்ஸ் நம்ம மேலே கண்டுபிடிச்சோம் இல்லையா 20,000 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணும்போது ஏ கிட்டையும் பி கிட்டையும் சேம் காஸ்ட் தான் இருக்கும்ன்ட்டு ஸோ இப்போ அதே போல் 20,000 யூனிட்ஸ்க்கு மேலே ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இஃப் யூ ஆர்டர் more than 20,000 units supplier B becomes cheaper